ஸோ எயித்து சம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ a = -1, b = 0, 2 function a goes to b. So f of x = ax plus b is onto function. onto function ஓகேங்களா. onto function அப்படின்றத சொல்லிட்டாங்க. find a and b. ஸோ onto function அப்படின்னாலே என்ன சொன்னோம், இங்கே இருக்கக்கூடிய பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது அப்படின்றது தான் onto function அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். அதாவது இப்போ ஏன்றது இதை எடுத்துக்கிட்டோம், நம்ம வந்து பார் சார்ட் போட்டு பார்த்தீங்கன்னா இது ஆரோ டயக்ராம் போட்டு பார்த்தீங்கன்னா இது ஏ இது பி. ஓகேங்களா. ஸோ இதான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஏல வந்து என்ன இருக்குது -1,1. ஓகேங்களா. பியில் என்ன இருக்குது 0,2. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இங்கே இருக்கணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ onto அப்படின்றதும் onto ஃபங்க்ஷன் சொன்னதுனால நம்ம டைரெக்டாக இதையே கனெக்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா. ரெண்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை நான் வந்து ஆர்டர் பேராக எடுத்து எழுதுனேன் அப்படின்னா எப்படி எழுதுனா -1,0. ஓகேங்களா. -1,0. ரெண்டாவது ஆர்டர் பேர் என்னது 1,2. ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே எடுத்தோம்னா இதுதான் ஆர்டர் பேரு எதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர் எடுத்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுன்றது இது, எக்ஸுன்றது ஃபஸ்ட் எலமெண்ட் கரெக்டாக. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய டொமைன் தான் எக்ஸு, கோடொமைன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ இந்த கான்செப்டில் தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ டொமைன் எக்ஸு, கோடொமைன் எஃப் ஆஃப் எக்ஸு, ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர் -1,0. ஸோ இதை எடுக்கிறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக -1 ஈக்குவல் டு a இன்ட்டு எக்ஸு. எக்ஸுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, a இன்ட்டு எக்ஸு -1 தான். சரிங்களா. a இன்ட்டு -1 ப்ளஸ் b. ஓகேங்களா. சொல்கிறது புரியுதா. இது எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸு. நம்ம ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸுன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நேரம் 0, -1ன்றது எக்ஸுன்றதுனால எக்ஸுக்கு நேரம் -1. ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அடுத்தது இந்த ஆர்டர் பேர் எடுத்தேன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 2, a இன்ட்டு எக்ஸுக்கு 1 ப்ளஸ் b. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ரெண்டு ஈக்குவேஷனையும் 1 + 2 ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். a இன்ட்டு -1னா -a, a இன்ட்டு +1னா +a. ஸோ -a + a கேன்சல் ஆகுது ஆட் பண்ணும்போது. b + b 2b, 0 + 2 2. ஓகேங்களா. 2b = 2. அப்போ b = 2, இந்த 2 இந்த 2 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் போயிடும். ஸோ அப்போ b = 1. ஓகேங்களா. ஸோ b = 1 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸாக வச்சுக்கோங்க. b = 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ 0 = a இன்ட்டு -1 ப்ளஸ் பிக்கு பதிலாக 1. ஸோ இந்த 1 இல்லாட்டி இந்த -a. ஓகேங்களா. இது -a 1 இன்ட்டு ஏன்னா -a ப்ளஸ் 1 0. ஸோ அப்போ இந்த மைனஸ் எந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஏவை மாறிடும், a = 1. ஓகேங்களா. ஸோ b = 1, a = 1. அவங்க கேட்டிருக்கிறது இதுதான், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a அண்ட் b அப்படின்றப்ப எடுத்து வைக்கலாம். a = 1, b = 1. ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி. 9th சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 செட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 3 செட்டை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் 3 என்ன, எஃப் ஆஃப் 0 என்ன, எஃப் ஆஃப் -1.5 என்ன, எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் வாங்க. ஸோ இங்கே எஃப் ஆஃப் 3 = என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் 3 அதாவது நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் எக்ஸ் ப்ளஸ் 2ஆகவும் இருக்கலாம், இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ் = 2 அப்படின்றும் இருக்கலாம், இல்லாட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் = x - 1 அப்படின்னு இருக்கலாம். ஸோ ஒரு நேரத்தில் இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் இதுக்கு பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. அந்த நேரத்தில் எது பாசிபிள் அப்படின்றது தான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. என்ன அப்படின்னா 1 விட அதிகம், எக்ஸோட வேல்யூ 1 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x + 2 அப்படின்னு அர்த்தம். அதே இது எக்ஸோட வேல்யூ -1 ஆர் 0 ஆர் 1 இந்த 3க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இது வந்து எக்ஸு வந்து என்னது 1 விட 1 கிடையாது, 1 விட அதிகம் 2 3 4 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா
எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் டூ. அதே இது எக்ஸ் வந்து -1ஆவோ 0வாவோ 1ஆவோ இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2. அதே இது எக்ஸோட வேல்யூ வந்து -3 கிடையாது. ஸோ -2 அவ்வளோதான். -2 மட்டும்தான். ஓகேங்களா? ஏன்னா -1 விட கம்மியாக இருக்கணும். ஆனால் -3 விட அதிகமாக இருக்கணும். அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ -2 மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ -2 எக்ஸோட வேல்யூ -2வாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x - 1. ஸோ இதுதான் அர்த்தம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டிவிஷன் எஃப் ஆஃப் 3ன்னு கேட்டிருக்காங்க. 3ன்றது இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஸோ இது கொஸ்டின்னு. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 3ன்றப்ப எக்ஸுக்கு பதில் 3 + 2 5. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்தது எஃப் ஆஃப் 0. ஸோ எஃப் ஆஃப் 0 அப்படின்னாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? 0ல் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 2. இதுதான் ஆன்சர். அடுத்தது எஃப் ஆஃப் -1.5. -1.5 எங்கே இருக்குது? இது -1 தான் இருக்குது. -1 0 தான் இருக்குது. ஸோ இது வந்து -3யை விட கம்மி. ஸோ 3யை விட கம்மின்றப்ப -2.9ல் இருந்திருக்கும். நான் -2ன்றது நமக்கு புரிஞ்சுக்கிறதாக சொன்னது. ஸோ 3யை விட கம்மின்றப்ப -2.9, -2.8, -2.7 இப்படியே வரும். ஓகேங்களா? ஸோ -2 அப்படியே எது வரைக்கும் போகும் அப்படின்னா -2, -1.9 அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது -1.1 வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே எது இருந்தாலும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x - 1. ஸோ அப்போ -1.5ன்றது இந்த இடத்துக்கிட்ட வரும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? இந்த பொறுத்த வரைக்கும் x - 1. ஓகேங்களா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் -1.5 அப்படின்றப்ப -1.5 -1 ஆட் பண்ணால் -2.5. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் முதல் சொல்லிடுறேன். எஃப் ஆஃப் 2 அப்படின்றப்ப எந்த இடத்துல இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அப்போ முதல் வர எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் 2. அடுத்தது எஃப் ஆஃப் -2 அப்படின்றப்ப x - 1. ஓகேங்களா? இதைத்தான் நான் எழுத போகிறோம். ஸோ இதில் வரக்கூடியதில் எப்படி எழுதுவோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 2 தான் பிரிப்போம். தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? -2ன்றப்ப நம்ம எழுதக்கூடியது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேங்களா? அதே இது -2 அப்படின்றப்ப நம்ம எழுதக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா x - 1. ஓகேங்களா? ஸோ எக்ஸுக்கு பதில் 2 போட்டிங்கன்னா 2 + 2 4. எக்ஸுக்கு பதில் -2 போட்டிங்கன்னா -2 -1. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 4 + -3 4 - 3 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ இதை வந்து எஃப் ஆஃப் 2, 2 அப்படின்றத 2ஆக பிரிக்கிறோம். ஸோ அப்படின்றப்ப எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2. ஓகேங்களா? 2க்கு x + 2, எஃப் ஆஃப் -2க்கு x - 1. ஸோ இதுக்கான ஆன்சர் 1. இவ்வளோதான் ஸ்டூடெண்ட் இந்த 9th சம்மு. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த சம் ஈஸியாக புரிகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும். கூடவே நானும் பயனடைவேன். இப்போ வாங்க நம்ம 10th சம் பார்ப்போம்.